எங்க சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க சிஎம் வந்துட்டு நெறைய இடத்துல பார்க்குறேன். அவருக்கு என்ன பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்டிலாம் சொன்னாங்க. அவருக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெறைய சினிமா மக்கள் கிட்ட வந்துட்டு அவரு ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்திருக்காரு. அவரு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, சார் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற சிஎம் வந்துட்டு அ அ நெறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பா வந்து உங்களையும் கண்டிப்பா உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தியேட்டரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனா உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவ ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா ஸ்டேஜ்லயும் என்ன பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்மளா யுகத்துல போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பான். தேவையில்ல சார். அசிங்கம் சார். இன்னொரு குடும்பத்த போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்ல சார். அவங்க கோர்ட் போனாலும் கோர்ட் அவங்க பார்த்துக்கிட்டு சார். இந்த ஒரு குடும்பத்துல விவாதத்துன்னு வந்தா, அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளிய பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது அவங்க மேல குத்தமா இருக்கலாம், இவங்க மேல குத்தமா இருக்கலாம். நீங்க நம்ம பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். உண்மை மாறி போச்சு. ஒரு புடிச்சு வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போறதில்ல. ஒரு புடிச்சு வர்றாரு, ஒரு படம் தான். எத்தன எத்தன நாளைக்கு தாங்குங்கிறேன். வரவங்கலாம் ஒரு புடிச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எத்தன காலம் சினிமா ஓடும்? அப்பதான் அவரு முகத்துல ஒரு கவலைய பார்த்தோம். மத்தெல்லாம் போல்டு அவர் பாட்டுக்கு அப்படி இருப்பாரு. இரும்பு மனிதன் மாரி இருப்பாரு. நான் நெறைய பேருக்கு கடன் குடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எல்லாருக்கும் பிடிச்ச மாரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாரி ரொம்ப நெறைய படங்கள குடுத்து, இன்னைக்கு மிக சிறந்த ஒரு இயக்குனரா அந்த பொசிஷன்ல அந்த அந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, அவரு எல்லா படத்துக்குமே அவரு சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் என்ன பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகரா இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும், எந்த ஒரு வேறுபாடு, பாகுபாடு இல்லாம அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல அவனோட ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ஹியூமன் அவரு. சார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது உங்கள பத்தி பேசுறதுக்கு. தேங்க் யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார். அவரு தமிழ் எவ்வளோ அழகா இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா, அவருடைய அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்பவுமே எல்லா இடத்துலயும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவரு சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்காரு. ரொம்ப ஹாப்பி சார் உங்கள பார்த்ததுல. எஸ் அண்ட் நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்ட் உன்னி பிரதர், அ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் மெயினா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா, அந்த அந்த போலீஸ் அந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அது 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 போடும்போது பக்காவா ஆப்ட்டா இருந்தீங்க. மோர் தென் நீங்க ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணத விட, நீங்க அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் உங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா உங்க கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்க அதுல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து அங்க இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமா இங்க தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். இந்த அண்ட் டைரக்டர பத்தி சொல்லணும். சார், விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பா வந்துட்டு இந்த படத்துலயும் உங்களுக்கு நீங்க நெனச்சது நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா கண்டிப்பா அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பா இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த படம் எப்படி வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து, இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க நெனச்ச நெறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்ல உங்க கான்சன்ட்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபைட்ஸ் அண்ணா, அண்ணா ஹாய். அண்ணா உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவ ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பா உங்கள மாரி ஆளுங்கள கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழ உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தையே, "தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்றோம்" அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க் யூ சோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்னைக்கு சினிமா உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். சில விஷயங்கள நான் வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லணும்னு நெனைக்கிறேன். சார், இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற சிஎம் வந்துட்டு, அ அ நெறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம்.
கண்டிப்பா வந்து உங்களையும் கண்டிப்பா உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தியேட்டரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்டின்னா, நெறைய இடத்துல பார்க்குறேன், அவருக்கு என்ன பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்டிலாம் சொன்னாங்க. அவருக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெறைய சினிமா மக்கள் கிட்ட வந்துட்டு அவரு ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்திருக்காரு. அவரு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அவரு நெறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நெறைய பேசியிருக்காரு. ஸோ, அவரு இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்க சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா, எங்க சிஎம் வந்துட்டு அ அவரு அவரு நெனச்சத அவரு செஞ்சுட்டாரு. எனக்கு அதுல ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இதுவரைக்கும் நான் எந்த ஒரு எலக்ஷன்ஸுமே நான் உட்கார்ந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது, என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நடிச்ச அந்த வில்லனா இருக்கட்டும், அண்ட் அந்த அப்பாவா நடிச்சவரா இருக்கட்டும், அண்ட் சார் நீங்கலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லா பேசுனீங்க சார். சினிமால வந்து நீங்க எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பேசுனா அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒண்ணு வேணும். அது உங்க எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்க எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப கியூட்டா செம்மையா இருக்கீங்க. அண்ட் எனக்கு 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 இவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு ஏன் இவர ரொம்ப பிடிக்கும்னா, எதுவா இருந்தாலும் ரொம்ப தைரியமா பேசுவாரு. யாருக்கும் பயப்பட மாட்டாரு. சினிமாவ ரொம்ப வருஷமா நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ, சின்ன படமோ அது எந்த படம் அது ஜெயிக்குதோ, தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனா அவங்க கூப்பிடலன்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி குடுத்திருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நெறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும். சீக்கிரமா ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கலாம் பார்த்ததுல. அண்ட் இந்த பிஆர்ஓ இங்க வாங்களேன் ஒரு நிமிஷம். இவர பத்தி நான் கண்டிப்பா பேசணும். ஏன்னா இவரு கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும், இந்த ஒரு படத்துக்காகவே நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நெறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல நல்ல படம் நல்லா வரணும், நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். இருக்காருன்னா, அப்ப அங்கேயும் விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. என்ன யாருக்கும் தெரியாது. ஆனா, ஒரு விஷயம் சொல்லுவார் சார். நான் வந்து டோட்டலா எல்லார்ட்டயுமே நான் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன். இங்க பல இசை விழாக்களுக்கு நான் வந்திருக்கிறோம். அங்க உள்ள ரூம்ல பேசுவோம். என்ட்ட ஒரு 2, 3 தடவ ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்கிட்ட மட்டும் இல்ல. சில உட்கார பேசியிருக்காரு. அப்பதான் அவரு முகத்துல ஒரு கவலைய பார்த்தோம். மத்தெல்லாம் போல்டு அவர் பாட்டுக்கு அப்படி இருப்பாரு. இரும்பு மனிதன் மாரி இருப்பாரு. நான் நெறைய பேருக்கு கடன் குடுத்துருக்கேன். என்ட்ட கடன் வாங்கும்போது, அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி, நாமளே பாவம் பார்த்து, கோடிக்கணக்குல என் கடன் வெளிய இருக்கு. ஆனா ரூ. 1 திரும்பி தர மாட்டேங்கிறான். கேட்டு கேட்டு பார்க்குறேன் தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பெர்சனலா எங்களுக்கு தெரியும். நெறைய பேர கடன் குடுத்து அவரால வாங்க முடியலங்கிறது மட்டும் தெரியும். ஆனா எனக்கு என்ன, இது இது வந்து அவருடைய மரணத்துக்கு காரணமா இருக்குமான்னா, அது தெரியல. நம்ம பணம் குடுக்க வேண்டியது இருக்குன்னா தான் அது வரும். போனா போயிட்டு போகுது. 5 கோடியோ, 10 கோடியோ தரலையா போ. அப்படின்னு நெனைக்கிற ஆளு ராஜன் சார். இந்த முடிவு எடுத்தது பெரிய விஷயம். எனக்கு என்னன்னா, இப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன சார், இப்போ ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே, படம் பண்ணி கடனாளி இறந்துட்டாருங்கிற மாரி தான் எல்லாரும் பேசுறாங்க இப்போ. அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆனா இண்டஸ்ட்ரியில நான் சொல்றேன், அவரு இந்த நேரத்துல சொல்லிக்கிறது. சினிமாவுக்கு படம் பண்ண வரணும் எல்லாரும். நிறைய படம் பண்ண வராங்க. எல்லாம் வாங்க. நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர தயாரிப்பாளர்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கலாம் படம் பண்ண வந்தா தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாரி, புடிச்சு வந்துட்டே இருந்தா, நீங்க பண்ணும்போது நாங்க சம்பாதிக்க முடியும். நாங்க சாப்பிட முடியும். ஆனா எங்களுக்கு சோறு போட்டுட்டு, எங்களுக்கு சம்பளத்த குடுத்துட்டு, யாருக்குமே இந்த சம்பள பாக்கி இல்லாம எல்லாத்துக்கும் நீங்க இது பண்ணிட்டு, உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிருதுல்ல சார்?
3 கோடி 4 கோடிய பணம் போட்டு படம் பண்றீங்க. யாருக்கும் பாக்கி இல்ல. இப்ப நான் படம் டைரக்டர் வச்சுக்கல, எனக்கு பணம் பாக்கி நான் ஒண்ணு கம்மி குடுத்துருவேன் பெப்சில. கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா, அவரு சங்கத்துல கம்மி குடுத்துருவாரு. ஒரு மேக்கப் மேனுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா, அவரு போய் அவர் சங்கத்து கம்மி குடுத்துருவாரு. அப்ப இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்கவங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி குடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடிக்கு படம் பண்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்கு இன்னைக்கு. ஆனா நீங்க 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 4 கோடிக்கு பிடிச்சது கிடைக்குதா? லாபம் தேவையில்ல, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும். அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்ப புதுசா வர தயாரிப்பாளர்கள் தயவு செய்து சொல்றேன், நீங்க படம் பண்ண வாங்க. அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம், நீங்க யாரை வச்சு படம் பண்றீங்க, யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்க ஒரு முறை தயாரிப்பு சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை சார், இதான் கதை, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்றாங்க சார், படம் பண்ண போறோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்க ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாம அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிசினஸ் ஆகும்பாங்க, இழுத்து விட்டாங்க. புதுசாவுக்கு என்ன தெரியும் சினிமா பத்தி? சாக்லேட் 1 கோடி போகுது, தியேட்டர்கள் 2 கோடி போகுது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது. மயங்கிறாங்க சிலர். சினிமா வந்து நான் என்ன இது எதுக்கு சொல்றேன்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு இப்போ சொல்றேன். நான் வந்து டெக்னீஷியன் தான், நான் ஒரு தொழிலாளி தான். இருந்தா சொல்றேன், சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். ஒண்ணுமே மாதிரி போயிடுச்சு. ஒரு பிடிச்சி வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போறது இல்லை. ஒரு பிடிச்சி வர்றாரு, ஒரு படம் தான். எத்தனை நாள் தாங்குங்கிறேன். வரவங்களும் ஒரு பிடிச்சி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும்? வர ப்ரொடியூசர் வந்து ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் சவுண்ட் இருக்கும். இப்படி ஒண்ணு எத்தனை வருவாங்க? அது மாதிரி இப்ப ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் சொல்லிட்டாங்க. அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தா நான் சொல்றது இந்த சமயத்துல சொல்றது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசு எடுக்கணும் அப்படிங்கிறக்கான கொஞ்சம் உஷாரா நீங்க யாரோ சொல்ற பேச்சு கேட்டலாம் பணத்தை இறைக்கிறாதீங்க. நீங்க போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்க புடிசல கன்சிடர் பண்ணுங்க, அனுபவசல்ட்ட கேட்டுங்க, அனுபவசல கூட வச்சுங்க தயவு செய்து. அப்பதான் கொஞ்சம் நீங்க யாரும் ஏமாறாம இருப்பீங்க. சிலர் வருவாங்க, ஆசைக்கு படம் இருப்பாங்க, வந்தா வருது போனா போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் ரோடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடி இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அதுல தேவையான செலவு பண்ணணும்ல. அது இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய. அப்புறம் இன்னொன்னு ஒரு பேசினாரு குல்சுரேஷம், சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும், சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பர்சனலாக போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான், இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்துன்னு வந்தா அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், இது அவங்க மேல குத்தமா இருக்கலாம், இவங்க மேல குத்தமா இருக்கலாம், நீங்க அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதுல ஆண் மேல தப்பா பெண் மேல தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல பெண்ணு தப்பு பண்ணிருக்கலாம், அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். அது கோர்ட் சொல்லும், யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லும்.
அது பார்த்துக்கட்டும். நம்மளா யுகத்துல போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பான். தேவையில்ல சார். அசிங்கம் சார். இன்னொரு குடும்பத்த போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்ல சார். அவங்க கோர்ட் போனாலும் கோர்ட் அவங்க பார்த்துக்கிட்டும் சார். இன்னொன்னு அவங்களும் பொதுவில வரும்போது தான் இங்க விமர்சனம் வருது. அந்த சினிமா இங்க வந்து நிறையா இந்த விமர்சனங்கள் பேர்ல நிறைய அதுவும் ரொம்ப விமர்சகர் ஓடிக்கிறாங்க. அ தம்பி நமக்கு வந்து ஒரே விஷயம் தான். ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆமா. அதுக்கெல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அல்லது இந்த விசாரணை கைதி நல்ல வெற்றி அடைந்து எங்க தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார தொடர்ந்து படம் பண்ணணும். தொடர்ந்து எங்க மாரி சின்ன சின்ன டெக்னீஷியன்லாம் இங்க கொஞ்சம் வாழ்வாரத்த காப்பாத்தணும்.